ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தைப்பூசம். எல்லாரும் முருகன் கோயிலுக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? உலகத்துக்கே அப்பாவா இருக்கிற அந்த பரமசிவனையே ஒரு சின்ன பையன் கீழே உட்கார வச்சு பாடம் எடுத்திருக்கிறாரு. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஆமாங்க, எல்லாம் நம்ம முருகர் தான். ஆனா அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஒரு நாள் பிரம்மதேவர் கைலாயத்துக்கு வராரு. அவர்கிட்ட முருகன் வழிமறிச்சு ஒரு கொக்கி போடுறாரு. பிரம்மதேவரே, உங்களுக்கு ஓம் என்கிற மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்கிறாரு. படைப்பு கடவுள் பிரம்மாவோ பதில் தெரியாம முழிக்கிறாரு. படிக்கிற கடவுளுக்கே இது தெரியலையான்னு சொல்லி முருகன் அவரை ஜெயில தூக்கி போட்டுறாரு. விஷயம் தெரிஞ்சு பதறி போய் ஓடி வராரு நம்ம சிவபெருமான். எப்பா செல்லம், உனக்கு நிஜமாவே அந்த ஓம் என்கிற மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியுமா? தெரிஞ்சா எனக்கு சொல்லேன்னு கேக்குறாரு. அதுக்கு முருகன் என்ன தெரியுமா சொன்னாரு? அப்பா, பாட சொல்லி தரவன் குரு, கேக்குறவங்க சீடன். நீங்க சீடனா அடக்கமா கீழே உட்கார்ந்தா மட்டும்தான் நான் சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்களேன், உலகத்தையே படைச்சவர் முன்னாடி நின்றுகிட்டு என்ன ஒரு கெத்து. சிவனும் சிரிச்சுக்கிட்டே தன் மகனோட அறிவை பாராட்டி அப்படியே மண்டிட்டு கீழே உட்கார்ந்துட்டாருங்க. முருகன் அவரோட தோள் மேல ஏறி உட்கார்ந்து காதல் அந்த ஓம் என்கிற மந்திரத்துக்கு ரகசியத்தை சொல்லி தராரு. இதை பார்த்த பார்வதி தேவிக்கு அப்படி ஒரு பொறிப்பு தாங்கல. இருக்காதா பின்ன? சுவாமி, உங்களுக்கே இவன் சுவாமி ஆயிட்டான், தகப்பன் சுவாமி ஆயிட்டான்னு பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தந்தை தன் மகனோட அறிவை பார்த்து பெருமைப்பட்டு அவங்கிட்டயே சீடனா அமர்ந்த தருணம் தான் உண்மையான அன்பு. அறிவு யார்கிட்ட இருந்தாலும் அதை ஏத்துக்கிற பக்குவம் நமக்கு வேணும். இந்த தைப்பூச திருநாள்ல நம்ம எல்லார் மனசுலயும் அந்த ஞானமும் அன்பும் பெருகட்டும். இன்னொரு விஷயங்க, இந்த தைப்பூசத்துக்கு நானும் ரொம்ப விசேஷமா முருகனுக்கு பால் குடம் எடுத்துட்டு என்னோட நேர்த்தி கடனை செலுத்தினேன். அந்த பால் குடத்தை சுமந்துட்டு போகும்போது அந்த முருகன் நம்ம கூட வர மாதிரி ஒரு உணர்வு. பக்திங்கிறது வெறும் வேண்டுதல் மட்டும் இல்லை,